ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மிக தெளிவாக குழு அமைத்திருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டும் நான் சொன்னது மாதிரி தான். காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய கப்பல். இந்த கப்பலை பொறுத்த மட்டும் நாங்கள் மற்ற கட்சிகள் மாதிரி லெப்ட்ல லைட்டு போட்டு இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திரும்ப முடியாது. மற்ற கட்சிகள்லாம் பல கட்சிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் பேசாது இந்த கட்சி. இது வந்து பெரிய கட்சி. நான் தேசிய கட்சி. எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்குன்னு ஒரு சில நெறிமுறைகள் இருக்கு. நாங்க திமுகவுடனான உறவு எங்களுக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கோம். இந்தியா கூட்டணியில் டெல்லியில தலைமை தாங்குகிறோம். எங்களை பொறுத்த மட்டும் அவர்களுடைய உறவு அந்த உறவுல பேசுவதற்காக குழு அமைச்சிருக்கோம். குழு அமைச்சு 70 நாள் ஆச்சு, 69-70 நாள் ஆச்சு. காத்துக்கிட்டு இருக்கோம். அவர்களை பொறுத்த மட்டும் 22ஆம் தேதி குழு அமைப்பதாக பத்திரிகை செய்தியில படித்தோம். எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக இருக்கிறது. ஏனென்றால் அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழக முதலமைச்சரை அன்பு சகோதரர் என்று அழைப்பவர். அவர்களுடைய உறவு மிக சிறப்பாக இருக்கிறது. எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு வருத்தம் எல்லாம் என்னன்னா, மாவட்ட செயலாளர் திரு தளபதி போன்றவர்கள் காங்கிரஸை இழிவாக பேசியதும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அண்ணன் செல்வப்பிரதக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியும் 20 நாளைக்கு மேல எந்த நடவடிக்கையும் கிடையாது, எந்த மன்னிப்பும் கிடையாது, எந்த வருத்தம் கூட கிடையாது. அதனால என்னன்னா இது பரவுது. திமுகவினுடைய தோழர்கள் காங்கிரஸ்காரர்களை அவமானமாக பேசுவது. அதாவது என்னன்னா அந்த இதுல சோசியல் மீடியால அந்த அல்ற சில்ற ஐடிவிங் பண்றது கூட பரவாயில்ல, ஆட்டம் கூட பரவாயில்ல. அந்த அல்ற சில்ற ஐடிவிங் என்னன்னா இது நம்ம சாம்சங் போராட்டம் நடக்கும் போது பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் ரொம்ப கேவலமா பேசினாங்க. அதுக்கு முன்னால விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் திருமா அவர்களை ஒரு ஜாதி கட்சி தலைவரா பேசினாங்க. இதெல்லாம் அவர்களுக்கு பழக்கமாய் போயிடுச்சு. காங்கிரஸ் கட்சிக்காரர்களையும் அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அல்ற சில்ற ஐடி டீமை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்த மட்டும் இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து கிடையாது. இதெல்லாம் கடந்து வந்தவங்க. நாங்க சட்டவிட்டு பாஜக காரங்களோட RSS சங்கிகளோட இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து கிடையாது. ஆனா எங்களை பொறுத்த மட்டும் பொது இடங்கள்ல, பொது மீட்டிங்ல, ஒரு பப்ளிக் மீட்டிங்ல ஒரு மாவட்ட செயலாளர் அப்படி பேசுறாரு, அடுத்து அமைச்சர்கள் அப்படி பேசுறாங்க போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர்கள் மீது எந்த ஒரு எச்சரிக்கையும் கிடையாது, எந்த நடவடிக்கையும் கிடையாதுங்கும் போது ஃப்ரீ ஃபார் ஆல் ஆயிப்போச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, எங்களை மட்டும் அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது, நாங்க மட்டும் அடிவாகிட்டு இருக்க முடியாது, நாங்க மட்டும் அவமானப்பட்டு இருக்க முடியாது. எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு வழியெல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வப்பிரதக அண்ணன் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தாரு. மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அவர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ்காரர்களை ஊர்ல ரொம்ப அவமானப்படுத்திட்டாருன்னு சொல்லி மதுரை திரு தளபதி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தார். அந்த கோரிக்கை என்னாச்சுன்னே தெரியல. 20 நாள் ஆயிப்போச்சு. அதை பொறுத்த மட்டும் அவர் வருத்தமும் தெரிவிக்கல, மன்னிப்பு கேட்கல, எதுவும் பேசல. இது என்னதை காட்டுதுன்னா, தோழமையோடு இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் என்பது வருத்தத்தை தருகிறது. எங்களை பொறுத்த மட்டும் நாங்க கேட்பதெல்லாம் மரியாதை தான். மரியாதையை தவிர வேற எதுவும் கிடையாது. ஆட்சி அதிகாரத்தில் பகிர்வு கேட்கறீங்க. ஆனா முதல்வர் வந்து கூட்டணி ஆட்சி இல்லைன்றதா ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. நானும் பார்த்தேன் இந்தியாவுடைய கருத்தை. எங்களை பொறுத்த மட்டும் நாங்க 39 தலைவர்களை அழைத்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் ராகுல் காந்தி கார்கே அவர்களும் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் எங்களோட தனித்தனியாக பேசினாங்க. எல்லாரும் அதுல ஒரு கருத்தை சொல்லியிருக்கோம். அந்த கருத்து என்ன என்பதை இப்பொழுது வந்து எங்களுடைய பொறுப்பாளர் வந்து நெகோசியேஷன் டீம்ல வந்து பேசும்போது பேசப்படுறாங்க. அதனால அதை பொறுத்த மட்டும் அது அவர்களுடைய கருத்தா இருக்கலாம். எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய கருத்து என்பது திரு கிரீஷ் சோடங்கர் அவர்கள் வந்து தெரிவிப்பார். அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க சொல்லி வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இதை பத்தி நான் தானே சொன்னேன்னா, எங்களுக்கு தேவையெல்லாம் மரியாதை. எங்களை பொறுத்தவரை நான் உங்களை மதிக்கிறோம். நீங்க வந்து திரு தளபதி அவர்கள் போன்றவர்கள் எங்களை அவமானப்படுத்தும் பொழுது, அமைச்சர்கள் அவமானப்படுத்தும் போது அமைதியாக விட்டீர்கள் என்றால் இந்த அல்ற சில்ற ஐடி டீம் பண்றதை கூட விட்டுருங்க. ஆனா என்ன இவர்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தலைவர்களை இப்படி பேசுறத வந்து நீங்க அனுமதிப்பதனால் காங்கிரஸ் தொண்டர்கள் இப்படி பேசுறாங்க. காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் அவர்களும் மனிதர் தானே, அவர் ஒன்றும் ரோபோட்டிக்லே அவர் வந்து கேட்டுட்டு பேசாம இருக்கிறது. அவர்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தொண்டர்கள் நீங்க இன்னைக்கு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய கூட்டத்தில் அதை தான் பார்க்க முடிச்சு. அவர்களுடைய கோபம் எல்லாம் என்னட்டா, அவர்கள் மீது அவமானப்படுத்தும் பொழுது, அவர்களை அவமானகரமாக பேசும் பொழுது, ஊர்ல பூத்துல ஆள் இல்ல, ஊருக்கு 4 பேர் இருக்கேன்னு சொல்லி வார்த்தைகள்
இதெல்லாம் வந்து சாதாரணமாக வந்து வெறும் வலிக்கின்ற வார்த்தைகள். அதை வந்து இப்படி உங்களை பத்தி யாராவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வலு இதா இருக்கும். எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் கேட்பதெல்லாம் தோழமையா இருக்கும் பொழுது மரியாதையாக இருக்கு. தோழம் நாங்க உங்களுக்கு தோல் குடிச்சு உங்களை அரியணையில் ஏற்றி வச்சிருக்கோம். உங்களுக்கு நாங்க எங்கிட்ட கம்மியான ஆளா இருக்கலாம், எங்களை பொறுத்த மட்டும் எங்கிட்ட பணம் கம்மியா இருக்கலாம், ஆனா ஆளுகள் கம்மியா இருக்கலாம், ஆனா எங்களுடைய பலம் இல்லாமல் நீங்கள் அரியணையில் ஏறி இருக்க முடியாதுங்கிறத மறந்துடாதீங்க. எங்களை பொறுத்த மட்டும் நீங்க செய்ததை நாங்க மறக்கல. நீங்க எல்லாரும் உதவி செஞ்ச போது நாங்க மறக்கல. எங்களை பொறுத்த மட்டும் நாங்க உங்களுடைய அன்பை உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறோம், நீங்க எங்களுக்கு மரியாதை கொடுங்கன்னா. திருப்பரங்குன்றத்தில் மாணிக்கம் தாக்கூர் தலைமையிலான காங்கிரஸ் செயற்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்தோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.